ஸோ அங்க யூகேல, இந்தியால உங்களுக்கு பேஷண்ட் லோடு ஆர் த டைப் ஆஃப் கேசஸ் அது உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் வருதுங்களா? இல்ல ரெண்டுமே சிமிலர் தானா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஓகே ஓகே பேஷண்ட் எல்லாமே ஜென்ரலா. ஓகே. பேஷண்ட்ஸ் லோட பத்தி சொல்லிடுறேன். பேஷண்ட்ஸ் லோடு வந்து யூகேல எப்படின்னா, நம்ம இந்தியன் சிஸ்டம் மாரி வயசானதுக்கு அப்புறம் அவங்க அப்பா, அம்மாவோட ஃபேமிலியோட இருக்க மாட்டாங்க. தனியா இருப்பாங்க. அண்ட் அவங்க லாஞ்சிவிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த தனியா இருக்கிறனால அவங்க இண்டிபெண்டன்ட்டா எல்லாத்தையும் செய்யக்கூடிய கட்டாயம் அவங்களுக்கு. டிரைவிங், ஷாப்பிங் எல்லாம் 90 வயசு தாத்தாலாம் போய் டிரைவிங், ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகும்போது, கண்டிப்பா அது அந்த அவரோட பேஸ் லைன் என்ன இருக்குதோ, அந்த பேஸ் லைனுக்கு ரிஸ்டோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய இன்ஜுரீஸ் ஜாஸ்தி இங்க. ஜாஸ்தின்னு கூட சொல்ல மாட்டேன். அதோட அவேர்னஸ் ஜாஸ்தி. இப்ப இந்தியாலயே ஒரு 95 வயசு, இப்போ ஒரு 100 வயசு தாத்தாவுக்கு வந்து ஒரு ஹிப் ஃப்ராக்சர் ஆயி, இதாயிருச்சுன்னா, இந்தியால மேக்ஸிமம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரி 100 வயசு ஆயிருச்சுன்னு சம்டைம்ஸ் ஆப்பரேட் சம்டைம்ஸ் பண்ண மாட்டாங்க. யுகேல பண்ணியே தான் ஆகணும். 100 வயசு ஆனாலும் பண்ணியே தான் ஆகணும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அப்புறம் சில டிசீசஸ் வந்து இந்த பாப்புலேஷனுக்குன்னு கொஞ்சம் அ யுனிக்கான டிசீசஸ். இப்ப கையில வந்து டுபிட்ரின்ஸ் டிசீஸ்ன்னு ஒரு டிசீஸ் வரும். அது வைக்கிங்ஸ் டிசீஸ்ம்பாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்குன்னே ஐ மீன் இவங்களோட டிசீஸ்ன்னு வச்சுக்க அங்க இந்தியால பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த டிசீஸ் இங்க ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாரி பாப்புலேஷன் பேஸ்ட் டிசீசஸ் டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கேர் குடுக்கறதுன்னா, ஓல்ட் ஏஜ் அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இங்க. அது குடுக்கக்கூடிய கேர் ஜாஸ்தி. 2வது வந்து என்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா, அது வெறும் ஹாஸ்பிட்டல் இல்ல. நானும் ஃபர்ஸ்ட் வந்தோனே அது வெறும் ஹாஸ்பிட்டல் தான் நெனச்சேன். பட் அவங்க அது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற விதம் வந்து நேஷனல் ஹெல்த் சர்விஸ். ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து ஃப்ராக்சர் ஆயி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். வேல முடிஞ்சுன்ட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அவங்க வீட்டுக்கு போயி, அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உண்டான அந்த எக்விப்மென்ட் இருக்கா? டாய்லெட் கரெக்ட்டா இருக்கா? அவங்களுக்கு ஸ்டேர் லிஃப்ட் இருக்கா? அ இதெல்லாம் ஒரு டீம் போய் செக் பண்ணும். செக் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அவங்க கிட்சன் அசஸ்மென்ட்ன்னு ஒரு அசஸ்மென்ட் டெஸ்ட்ட பாஸ் பண்ணணும். பேசிக்கா போய் ஒரு டீ போடு வீட்ல என்னென்ன பண்ணுவோமோ கிட்சன்ல அதெல்லாம் அவங்க பண்ணி, அந்த டிக் பாக்ஸ் பண்ணா தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணல, இல்ல அவங்களுக்கு போகக்கூடிய கரெக்ட்டான இடம் இல்ல அப்படின்னா, ஒரு கேர் ஹோம் இருக்குது. கேர் ஹோம்ல பெட் இல்ல அப்படின்னா, 1 வருஷம் ஆனாலும் ஹாஸ்பிட்டல்லயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் 3 டைம்ஸ் ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ அது நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, இட்ஸ் a சர்விஸ். நேஷனல் ஹெல்த் சர்விஸ் ஹாஸ்பிட்டல் இல்ல. அந்த வகையில அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இது வந்து பேஷன்ட்ஸ் ஜெனரலா இத பத்தி, பத்தி. வொர்க் லோட் வந்து அது அகைன் ஹாஸ்பிட்டல பொறுத்து. இப்ப சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல 2 வகையான ஹாஸ்பிட்டல் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மேஜர் ட்ராமா சென்டர். பப்ளிக் செக்டர்ல. டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் பெரிஃபெரி ஹாஸ்பிட்டல்ஸ் மாரி. அங்க வந்து மேஜர் ட்ராமாலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஓல்ட் ஏஜ் ட்ராமா அதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட 5 ஆர் 6 ப்ரொசீஜர்ஸ் பண்றது அது மட்டும் தான் எடுத்து பண்ணுவாங்க. மேஜர் ட்ராமா சென்டர் வந்து அவங்க வந்து வேற எங்கேயும் ரெஃபர் பண்ண முடியாது. அவங்க தான் ஸ்டாப் எண்ட் ஆல். ஸோ எது வந்தாலும் அவங்க எடுத்து பண்ணணும். அதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டீஸ் அவங்க பில்ட் அப் பண்ணா தான் அந்த மேஜர் ட்ராமா சென்டர் ஆக முடியும். ஸோ அது அங்க போம்போது வொர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கம்பேர்ட் டூ டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஜெனரலா இப்படிதான் ஐ மீன் பெரிய டிஃபரன்ஸ்னா இதுதான். 2 ஹாஸ்பிட்டலுக்கு. கம்பேர்ட் டூ இந்தியாங்கும்போது, இந்தியால வந்து பிரைவேட் செக்டர் ஜாஸ்தி. பட் இங்க வந்து பிரைவேட் செக்டர் இருக்குது, ரொம்ப கம்மி. அண்ட் இந்தியால வந்து டைரக்ட்டா பிரைவேட் செக்டருக்கு ரெஃபர் பண்ணலாம். கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இங்க பண்ணவே முடியாது அப்படி. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸஸ். ஓகே. இப்போ பேஷண்ட் நீங்க சொன்னீங்க 1 இயர் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு. எ எப்படி இன்சூரன்ஸ் ஏதாச்சும் மேண்டேட்டரியா அங்க சிட்டிசன்ஸ் வச்சிருப்பாங்களா? பிகாஸ் யுஎஸ்ல வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு மேண்டேட்டரி. இல்லாட்டி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். யுகேல எப்படி அவங்கனால அஃபோர்ட் பண்ண முடியுது? ஆர் இன்சூரன்ஸா இல்ல கவர்ன்மெண்ட் அவங்கள டேக் கேர் ஃப்ரீயா பண்ணி ஸோ இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் ஃப்ரீ அட் த பாயிண்ட் ஆஃப் யூஸ். என்ஹெச்எஸ் வந்து ஃப்ரீ அட் த பாயிண்ட் ஆஃப் யூஸ். எசென்ஷியலா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றோம். த்ரூ டாக்ஸ் மூலியமா. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் யூஸ்ல இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரிஒன். ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த 1 இயர் இருக்கிறாங்கலாம் சொன்னேன்ல, கம்ப்ளீட்டா ஃப்ரீ. என்ஹெச்எஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க ஒரு பைசா எடுக்க வேண்டியதில்ல. உனக்கு டீ செலவுலருந்து எதுக்குமே ஒரு பைசா எடுக்க வேண்டியதில்ல. உனக்கு 50,000 பவுண்டுக்கு ஒரு இம்ப்ளான்ட்னாலும் அவங்க பண்ணி தருவாங்க. அதுதான் அதோட மேண்டேட். ஸோ அந்த வகையில இட்ஸ் a பியூட்டிஃபுல் ரொம்ப நல்ல சிஸ்டம். உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாரி சிஸ்டம் நான் கேள்விப்பட்டதில்ல. மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் எல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா,
ஒருத்தவங்களோட இன்சூரன்ஸ பொறுத்து, அப்புறம் ப்ரொசீஜர பொறுத்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இங்க வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. பட் நாங்க எல்லாருமே டாக்ஸ் மூலியமா போகுது. அது குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க சிட்டிசனா இருக்கணுமா? ஆர் யார் வேணாலும் அங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருந்தாலும் கிளைம் பண்ண முடியும்? ஸோ இப்ப நீ வொர்க் விசால வந்திருந்த, பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருந்த, அல்ல சிட்டிசனா இருந்தீங்கன்னா, உனக்கு ஃபுல் அந்த பெனிஃபிட்ஸ் வரும். டூரிஸ்ட் விசால வந்தீங்கன்னா, சில எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஃப்ராக்சர் அது எல்லாமே கவர் ஆகும். நீ திருப்பி போறதுக்கு ரீபேட்ரியேஷன் காஸ்ட் வந்து அது இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பார்த்துக்கணும். உனக்கு நீ எந்த இன்சூரன்ஸ்ல வந்தியோ, டிராவல் இன்சூரன்ஸ்ல வந்தியோ அந்த இது. பட் மத்தபடி வொர்க் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ.